எதுவுமே இல்லை. இங்கிலீஷ் எந்த அளவுக்கு ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது? குறிப்பா வந்து உள்ளரங்க கூட்டமா நடத்துறோம், என்னென்ன மாதிரியான புரோட்டோகால்லாம் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம் சார்? இல்லை, இது வந்து காஞ்சிபுரம் மக்களுடைய சந்திப்பு நிகழ்ச்சி இப்போ நடக்க போகுது. முடிச்ச பிறகு இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்ச்சி தொடங்குறதா இருக்குது. கண்டிப்பாக மக்கள் விருப்பப்பட்டு எங்களுடைய தலைவரை சந்திக்க இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய சந்திப்பு சற்று நேரத்தில் துவங்க இருக்குது. முடிச்ச பிறகு அனுமதி எந்த அளவுக்கு சார் மறுக்கப்பட்டது? ஏன்னா உள்ளரங்க கூட்டமாக நடத்துறீங்க, என்ன ரீசன்? உள்ளரங்க கூட்டத்திற்கு இன்டிமேஷன் மட்டும் இருந்தால் போதும். அது நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஏதாவது வெளியில் நடக்கிற கூட்டங்களுக்கு தான் அதுக்கான அனுமதிகள் எல்லாம் இருக்கு. உள்ளவங்களுக்கு தேவையான இன்டிமேஷன் நாங்கள் போலீஸ்கிட்ட ஆல்ரெடி கொடுத்தாச்சு. நிறைய பேர் குழந்தைங்களோடலாம் வந்திருந்தாங்க, அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, அவங்களுக்கான ஏற்பாடுகள் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கு. ஏன்னா இது உள்ளரங்கில் மினிமமாக இருக்கிற கூட்டங்கள் தான். அவங்களுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே சிறப்பாக செய்யப்பட்டது. எவ்வளோ பேர் சார் அனுமதிச்சிருக்கோம் இது வரைக்கும்? 1800 2,000 பேருக்குள்ள தான் இது வரைக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே அந்த நீங்க சொன்னபடி அந்த QR கோட் இருக்கவங்க மட்டும் தான் உள்ளார அது மாதிரி. ஒரு சில பேர் இன்னமும் கூட விஜய் அவர்களை பின்தொடர்ந்து வராங்க வாகனங்களை, தொண்டர்கள் அவர்களுக்கு. அது இதில் தான் எங்களுக்குரிய மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கு. கண்டிப்பா இது வந்து மற்றவர்களும் இதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா இதை வந்து கம்மி பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். கரூர் சம்பவத்திற்கு பிறகா பொதுவெளிக்கு மாறா ஒரு உள்ளரங்கில் நடத்தப்பட்ட கூட்டம் எந்த அளவுக்கு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கோம் சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் அவர்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிக்கணுங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருந்தார். அதனால் வந்து ஒரு இடைக்கால தீர்வாக இது நாங்கள் இந்த மாதிரி ஒரு உள்ளரங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வெளியில் போய் மக்களை சந்திக்கணுங்கிறது தான் தலைவர் விருப்பமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் சேலத்தில் அனுமதி கேட்டிருந்தோம். அது வந்து தடைபட்டுருக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் இந்த SOP கூட கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கே தெரியும், அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக வந்து 4 வாரங்களுக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்கணுங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஜனநாயக விரோத செயலாக தான் நான் பார்க்குறோம். இதற்கான வந்து நாங்கள் எங்களோட ரிப்ளை வந்து நாங்கள் கோர்ட்டில் நாங்கள் இது பண்ணுவோம். கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்க விடலை அப்படின்றத தொடர்ச்சியாக சொல்லியிருந்தீங்க. நீங்கள் ஒரு முன்னெடுப்பு எடுத்திருந்தீங்க, பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டுக்கே சென்று விஜய் அவர்களை தொடர்பு கொண்டு பேசலாம் வச்சுருந்தீங்க. இந்த விஷயத்தில் இப்போ இந்த உள்ளரங்க கூட்டத்தில் எந்த அளவுக்கு காவல்துறையுடைய அனுமதியாகட்டும், அவங்களுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதா நினைக்கிறீங்க? நான் இதை பற்றி நான் சொல்கிறேன், நான் பின்னாடி பேசுகிறேன். குறிப்பாக இன்று நடைபெற்ற கூட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ பேர் சார் பங்கேற்றிருக்கிறாங்க? நாங்கள் வந்து சூழல் கருத்தில் கொண்டு 2000 மக்கள் மட்டும், காஞ்சிபுரம் மக்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டு அவங்களோட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. ஏற்கனவே பரந்தூர் போராட்ட களத்திற்கு விஜய் அவர்கள் சென்றிருந்தாரு, மக்களை சந்திச்சிருந்தாரு. அந்த மக்களை இந்த கூட்டத்துக்கு அவங்க சார்பாக தான் யாரையாவது அழைச்சிருக்கிறீங்களா? அந்த மக்கள் நீங்கள் அது தெரிய வரும். தேங்க்யூ. வேறு யாரெல்லாம் சார் எதிர்பார்க்கலாம்? இப்போ நீங்கள் வந்து 1 hour தானே, நீங்கள் தெரிய வரும் உங்களுக்கு. தேங்க்யூ. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.